ஒரு அழகான தோட்டத்தில் ஒரு வண்ணத்துப் பூச்சி வாழ்ந்து வந்தது. அதற்கு தான் இந்த தோட்டத்திலேயே மிகவும் அழகானவன் என்ற கர்வம் இருந்தது. எப்போதும் பளபளப்பான சிறகுகளை விரித்து பறந்து கொண்டே இருக்கும். அங்கே தரையில் ஒரு எறும்பு கஷ்டப்பட்டு ஒரு தானியத்தை இழுத்து கொண்டு போய்க் கொண்டிருந்தது. அதை பார்த்த வண்ணத்துப் பூச்சி கிண்டலாகச் சிரித்தது. ஏய் எறும்பே, ஏன் இப்படி கஷ்டப்படுற? என்னைப் பார், நான் எவ்வளவு அழகா சுதந்திரமா வானத்துல பறக்குறேன். நீ என்னடான்னா எப்பவும் அழுக்கா மண்ணுல கிடந்து வேலை செஞ்சுகிட்டே இருக்க என்று எள்ளி நகையாடியது. எறும்பு எதையும் கண்டுகொள்ளாமல் தன் வேலையை தொடர்ந்தது. திடீரென்று வானம் கருமேகங்களால் சூழ்ந்தது. பலத்த காற்றுடன் மழை பெய்யத் தொடங்கியது. வண்ணத்துப் பூச்சியின் சிறகுகள் நனைந்து பாரமாகிவிட்டன. அதனால் பறக்க முடியாமல் தரையில் விழுந்தது. குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த வண்ணத்துப் பூச்சிக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை. அப்போது அந்த எறும்பு தன் புட்டிற்குள் பாதுகாப்பாக இருப்பதை கண்டது. வண்ணத்துப் பூச்சியின் நிலைமையை பார்த்த எறும்பு உடனே வெளியே வந்து அதற்கு உதவி செய்தது. கஷ்டப்பட்டு அந்த வண்ணத்துப் பூச்சியை இழுத்து மழையில் நனையாத ஒரு பெரிய இலைக்கு அடியில் கொண்டு போய் சேர்த்தது. மழை நின்ற பிறகு வண்ணத்துப் பூச்சி மெல்ல தன் சிறகுகளை உலர்த்தியது. தனக்கு உதவி செய்த எறும்பை பார்த்து அது மிகவும் வெட்கப்பட்டது. முடிவு: எறும்பே, உன்னை உருவத்தை வைத்து நான் கிண்டல் செய்தேன். ஆனால் ஆபத்து நேரத்தில் நீதான் எனக்கு உதவினாய். என்னை மன்னித்துவிடு என்று வண்ணத்துப் பூச்சி வருந்தியது. அன்று முதல் இரண்டும் நல்ல நண்பர்களாக மாறின. நீதி: யாரையும் உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது. உருவத்தை விட உள்ளமும் உதவும் குணமுமே பெரியது.